இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.57 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணிக்கு எத்தனை விதமான வரிசைகள் இருக்கும்? அதாவது இப்போ அணி அப்படின்னும் போது மேட்ரிக்ஸ் 16 உறுப்புகளை கொண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 16 அப்படின்னா 16ஆல் இப்போ நம்ம இப்போ 2 16 ஒரு 16 அப்படி பெருக்கும்போது எத்தனை விதமான வரிசை வரும், அதில் எத்தனை உறுப்பில் வந்து நமக்கு 16 பிரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதான் எடுத்து எழுதியிருக்கேன். 16 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு இருக்கக்கூடிய வரிசைகள். இப்போது 16ஆல் வரக்கூடிய நம்பர்ஸ். இப்போது 1 × 16 வருமா? அடுத்து பாருங்கள், இப்போ 1 × 16 எப்படி வருமோ அதே போல் 16 × 1னாலும் 16 தான் வரும். சரிங்களா, அடுத்து 2ஆம் வாய்ப்பாடில் போடலாமா? 2ஆம் வாய்ப்பாங்க 2 × 8 16. 2 × 8 16. அதே போல் 8 × 2ம் 16 தான். 2ஆம் வாய்ப்பாடுலேயும் வரும், 8ஆம் வாய்ப்பாடுலேயும் வரும். அடுத்து பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாடில் வராது. 4ஆம் வாய்ப்பாடில் 4 × 4 16. சரிங்களா, வேறு ஏதாவது நமக்கு மதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு இதில் நமக்கு வந்து 16 வராது. அப்போது இந்த 5 டைப் ஆஃப் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு சில சம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பு போக போக மேட்ரிக்ஸ்க்கு வந்து வரிசை பார்த்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல இருக்கிறது நிறை, இரண்டாவது இருக்கிறது நிரல். அப்போது இது எப்படி நம்ம இப்போ 1x16 இருக்குது நான் எப்படி சொல்லணும்னா, ஒரு நிரலில் 16 உறுப்புகளை கொண்டு நம்ம எழுத முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிரல் 1ல் 16 அப்படின்னா இப்போ 1 2 3 4ன்ட்டு 16 வரைக்கும் போடலாமா? அப்போது அங்கே எப்படி வரும், நமக்கு நிரல் 1ஆ வரும், நிறை வந்து நிறை 1ஆ வரும், நிரல் பார்த்திங்கன்னா 16 வரும். இப்படியும் எழுத 1 2 3 4 இப்படியும் எழுதலாம், 16 வரைக்கும் இப்படியும் எழுதலாம். அப்படி எழுதும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுனீங்கன்னா இப்போ ஒரு நிறை 2 நிறை 3 நிறை 4 நிறை அந்த மாதிரி 16 வரைக்கும் வரும். நிரல் பார்த்திங்கன்னா நேராக எடுக்கும்போது 1 மட்டும் வரும். அப்போ 16 × 1. அதே 1 2 3 4 5 6 இப்படி 16 வரைக்கும் போட்டிங்கன்னா எத்தனை நமக்கு வந்து நிறை பார்த்திங்கன்னா ஒரே நிறை வரும், நிரல் வந்து 16 வரும். சரிங்களா, அதுதான் இப்போ பிரித்து 2 × 8. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 2 நிறை 8 நிரல்னு அர்த்தம். இதுக்கு 8 × 2ன்னா 8 நிறை 2 நிரல்னு அர்த்தம். 4 × 4னா 4 நிறை 4 நிரல். சரிங்களா, அப்போது இந்த 16ன்ற நம்பரை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா 5 விதமான வரிசையை உருவாக்க முடியும். சரிங்களா.